Shall we turn to Revelation chapter 20? வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். Revelation chapter 20. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம். We will read first 10 verses responsively. முதல் 10 வசனங்களை மாறி மாறி வாசிப்போம். Revelation chapter 20 from verse 1 to verse 10. முதல் 10 வசனங்கள் மாறி மாறி வாசிப்போம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம். And I saw an angel come down from heaven, having the key of the bottomless pit and a great chain in his hand. பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். And he cast him into the bottomless pit and shut him up and set a seal upon him that he should deceive the nations no more till the 1,000 years should be fulfilled, and after that he must be loosed a little season. 4ஆம் வசனம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமல் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துனுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். But the rest of the dead lived not again until the 1,000 years were finished. This is the first resurrection. 6ஆம் வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தமானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கு கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியாயிருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். And when the 1,000 years are expired, Satan shall be loosed out of his prison. 8ஆம் வசனம். பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களுடைய யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாயிருந்தது. And they went up on the breadth of the earth and compassed the camp of the saints about and the beloved city, and fire came down from God out of heaven and devoured them. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். May the Lord help us to understand his word. கர்த்தர் தாமே அவருடைய வசனத்தை புரிந்து கொள்ள உதவுவாராக. Now shall we all stand up and sing song number 139 in English? He rules the world with truth and grace, and makes the nations grow. The glories of his righteousness, and wonders of his love, and wonders of his love, and wonders of his love. He rules the world with truth and grace, and makes the nations prove the glories of his righteousness, and wonders of his love, and wonders of his love, and wonders of his love. தயவு செய்து உட்காருங்கள். We are studying about the second coming of our Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை பற்றி நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். Now I hope you understand what God is going to do in the days to come. வருகிற நாட்களில் தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று நினைக்கிறேன். Now the Lord Jesus Christ has 3 names. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 3 பெயர்கள். You need to understand this. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Number 1, முதலாவது, he is the prophet. அவர் ஒரு தீர்க்கதரிசி. God, the Lord Jesus Christ has 3 names. கர்த்தராகிய இயேசு
இயேசு கிறிஸ்துக்கு மூன்று பெயர்கள், or three functions. மூன்று செயல்பாடுகள். He is the prophet. அவர் ஒரு தீர்க்கதரிசி. Now we always think only a man will be a prophet. நாம் எப்பொழுதுமே Human being. ஒரு ஒரு மனிதன்தான், ஒரு சாதாரண மனிதன்தான் தீர்க்கதரிசியாக இருக்க முடியும் என்று. God chooses a person and he makes him a prophet. தேவன் ஒருவரை தெரிந்து கொண்டு அவரை தீர்க்கதரிசியாக பயன்படுத்துகிறார். A prophet is the one who reveals what is going to happen. தீர்க்கதரிசி நடக்க போகிற காரியங்களை வெளிப்படுத்துகிறவன். Many prophets, they tell about the future things with their own wisdom or with the guidance of their own spirit. பல தீர்க்கதரிசிகள் தம்முடைய சொந்த ஆவியினாலும் சொந்த ஞானத்தினாலும் வரப்போகிற காரியங்களை பற்றி அவர்கள் தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார்கள். And that's why they don't happen. அதற்காக தான் அவர்கள் சொன்னபடி நடைபெறுவதில்லை. Some happen, some doesn't happen. சில காரியங்கள் நடைபெறுகிறது, சில நடைபெறுவதில்லை. A real prophet, ஒரு நிஜமான தீர்க்கதரிசி, he just becomes a mouthpiece of God. தேவனுக்கு அவர் பேசுகிற காரியங்களுக்கு ஒரு வாயாக மாறுகிறான். So he just says what God asks him to say. தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் சொல்கிறான். He says, tell them that I am going to do this. நான் இதை செய்ய போகிறேன் என்று சொல் என்று அவர் சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான். Noah was a prophet. நோவா ஒரு தீர்க்கதரிசி. What did Noah do? நோவா என்ன செய்தார்? God told him to tell the people that I am going to bring a big flood. தேவன் அவருடைய ஜனத்தாரிடம் சொன்னது, நான் ஒரு பெரிய வெள்ளத்தை கொண்டு வர போகிறேன் என்று சொல் என்று சொன்னார். In the history of mankind, until Noah, there was no flood at all on this earth. மனித ஜன்மத்தின் சரீரத்தில் நோவாவின் காலம் வரை, அந்த காலம் வரை அப்படிப்பட்ட ஒரு வெள்ளம் எப்பொழுதுமே வெள்ளமே நடந்ததில்லை. That's very important. There was no flood at all. வெள்ளம் என்பதே அவர்கள் பார்த்ததில்லை. So there was water, there was nice lakes, rivers, everything was flourishing. மிகவும் செழிப்பாக ஆறுகள், ஏரிகள், கடல்கள் என்று எல்லாம் நன்றாக இருந்தது. When God made this earth, he said it's beautiful. தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்த பொழுது எல்லாம் நல்லதாக இருக்கிறது என்று சொன்னார். So that was the time when God told Noah, when he saw the sin of the mankind, that I am going to send the flood and destroy this world. அந்த நேரத்தில் தான் நோவாவிடம் தேவன் சொன்ன காரியம், இந்த மனித ஜென்மத்தின் பாவத்தை பார்த்து சொன்ன காரியம், நான் மனித ஜென்மத்தை அழிக்க போகிறேன், ஒரு வெள்ளத்தின் மூலமாக அழிக்க போகிறேன். So Noah told the people what God told him to tell them. நோவா தேவன் என்ன சொன்னாரோ அதை அந்த ஜனத்தாருக்கு சொன்னான். And whatever God asked him to do, he did it and prepared himself for that flood by trusting God's word. தேவன் என்ன செய்ய சொன்னாரோ அவருடைய வசனத்தின்படி அதை நம்பி அதற்கு ஏற்றவாறு ஆயத்தம் பண்ணினான். The whole world said, you are a fool. We have never seen any flood. Why will the flood come and destroy us? உலகத்தார் அனைவரும் அவனை பார்த்து, நீ புத்தி கெட்டவன், இதுவரை வெள்ளம் என்பதே நாங்கள் பார்த்ததில்லை, வெள்ளத்திற்கு நீ ஆயத்தப்படுகிறாயே என்று ஏளனம் செய்தார்கள். But Noah obeyed God. ஆனால் நோவா தேவனுக்கு அவன் கீழ்ப்படிந்தான். He believed God's word. தேவனுடைய வசனத்தை விசுவாசித்தான். As a prophet, he proclaimed to the people of the earth. ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசியாக இந்த உலகத்தின் ஜனத்தாருக்கு தேவனுடைய வார்த்தையை உரைத்தான். That's the first name. அதுதான் முதலாம் பெயர். Second one, இரண்டாவது, he is the savior of the world. அவர் இந்த உலகத்தின் இரட்சகர். That's why he came down to this earth. அதற்காக தான் இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார். How did he do that? எப்படி செய்தார் இதை? By going to the cross of Calvary. அந்த சிலுவையின் மேல் சென்று, his body was broken,
his blood was shed. அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது, அந்த இரத்தம் சிந்தப்பட்டது. That is what we saw here in the Lord's table. இந்த தேவனுடைய பந்தியில் இதைதான் பார்த்தோம். And thirdly, மூன்றாவதாக he is the king. அவர் ஒரு ராஜா. He is the king of kings. அவர் ராஜாதி ராஜா. That's what we're going to see. அதைதான் நாம் பார்க்க போகிறோம். Shall we pray? ஜெபம் செய்வோம். Heavenly Father, பரலோக பிதாவே, we thank you for bringing the people whom you have chosen to listen to thy voice this morning. உங்களுடைய சத்தத்தை கேட்க நீங்கள் தெரிந்து கொண்ட ஜனத்தாரை உம்முடைய வீட்டிற்கு அழைத்து வந்தீரே, அதற்காக நன்றி. You cleanse me, sanctify me, and put your plans, your thoughts, your word into my mouth, and you release it. என்னை கழுவும், சுத்திகரியும், பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய வசனத்தையும் உம்முடைய ஆலோசனையும் உம்முடைய மனதையும் எனக்கு தாரும். Not my words, not my understanding. என்னுடைய வார்த்தைகள் அல்ல, என்னுடைய ஆலோசனைகள் அல்ல. Your spirit may speak to our hearts. உம்முடைய ஆவி எங்கள் மனதோடு பேசட்டும் ஆண்டவரே. We bind the powers of darkness ruling against us. எங்களுக்கு எதிராக போராடுகிற அந்தகார சக்திகளை உம்முடைய நாமத்தினால் கட்டுகிறோம். We are humble people, Lord. நாங்கள் தாழ்ந்த ஜனத்தார் ஆண்டவரே. Ordinary people. நாங்கள் சாதாரண ஜனத்தார். We don't have wisdom. எங்களுக்கு ஞானம் இல்லை. We ask you to reveal thy things so that we can understand and follow you. ஆனால் உங்களுடைய காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும். வெளிப்படுத்தின காரியங்களை நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும். We ask this in Jesus precious name. இவையெல்லாம் விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Last week I told you I've been explaining about the things that God is going to do step by step. கடந்த வாரம் நான் உங்களுக்கு சொன்னது, தேவன் செய்ய போற காரியங்களை தேவன் எப்படி படிப்படியாக நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். So he is going to come back in the air and take the church to be with him forever. அவர் மேகங்களில் மேல் வந்து அவருடைய சபையாக மனவாட்டியை எடுத்துக்கொண்டு அவரோடு நித்தியமாக இருக்க எடுத்துக்கொண்டு செல்வார். He will come in the air and take. அவர் மேகங்களில் மேல் வந்து எடுத்துக்கொண்டு செல்வார். He will not come down to this earth and take. அவர் பூமியின் மேல் இறங்கி வந்து எடுத்துக்கொண்டு செல்ல மாட்டார். But his spirit told us that he is going to come back into this earth as he went up. ஆனால் அவருடைய ஆவியானவர் நமக்கு சொன்ன காரியம், அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டவாறே அவர் இந்த பூமியின் மேல் இரண்டாம் முறை இறங்கி வருவார் என்றும் சொன்னார். So for what is he coming? அவர் எதற்காக வருகிறார்? That's very important. அது மிகவும் முக்கியம். In this song that we sang, நாம் இப்பொழுது பாடின பாடலில் we always sing only during Christmas. அது கிறிஸ்துமஸ் காலத்தில் மாத்திரம் பாடுகிறோம். Actually, this is not a Christmas song. இது ஒரு கிறிஸ்துமஸ் பாடல் அல்ல. This is not a Christmas song. இது ஒரு கிறிஸ்துமஸ் பாடல் அல்ல. When Jesus came, he was born in a manger. இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அவர் ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். What was happening? என்ன நடந்தது? Everybody had to go secretly and see that baby. அனைவரும் ரகசியமாக சென்று அந்த குழந்தையை தரிசித்தார்கள். And they had to protect that baby and run away from that place. அந்த குழந்தையை பாதுகாப்பிற்காக அந்த இடத்தை விட்டு ஓடினார்கள். There was fear. எங்கும் பயம். They did not understand. அவர்களுக்கு புரியவில்லை. And as this child was growing, இந்த குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது nobody recognized him as God, as prophet, or even as savior. அவரை தேவன் என்றும் அவரை தீர்க்கதரிசி என்றும் அவரை இரட்சகர் என்றும் யாரும் அடையாளம் கண்டுபிடிக்கவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. But he was preaching about the kingdom of God. ஆனால் எப்பொழுதும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். And these 12 disciples were with him. இந்த 12 சீஷர்கள் அவரோடு இருந்தார்கள். They were watching him carefully. அவரை கவனமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். They were thinking when he was preaching about the kingdom of God that he was going to establish that kingdom at that time. அந்த காலத்திலேயே ஒரு ராஜ்யத்தை தேவன் ஸ்தாபிப்பார் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். But nothing happened. ஒன்றும் நடக்கவில்லை. But he said, ஆனால் அவர் சொன்னார், his kingdom will come. அவருடைய ராஜ்யம் வரும். You know, he taught us a prayer. He taught them a prayer. What kind of prayer? அவர்களுக்கு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். What is that prayer? Can you tell?
என்ன ஜெபம் சொல்ல முடியுமா? The Lord's Prayer. அது தேவனுடைய ஜெபம், கர்த்தருடைய ஜெபம். Anybody can say? யாராவது சொல்ல முடியுமா? The Lord's Prayer. First words. Huh? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. Okay. In English. சொல்லுங்க. Our Father which art in heaven, hallowed be thy name, thy kingdom come. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. This is the prayer he taught. இதுதான் அவர் கற்றுக் கொடுத்த ஜெபம். But the kingdom didn't come. ஆனால் அந்த ராஜ்யம் அப்பொழுது வரவில்லை. Those who were with him ran away from him. அவரோடு இருந்தவர்கள் ஓடி போனார்கள். What happened? என்ன நடந்தது? They were trying to say that we were not with him. அவர்கள் நான் அவர்களோடு இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். Because they were afraid of their life. ஏனென்றால் அவருடைய ஜீவனை பற்றி பயம் இருந்தது. They saw him crucified. அவர் சிலுவையில் அறையப்படுவதை பார்த்தார்கள். It's very sad. மிகவும் பரிதாபமான காரியம். How can we say that he is the savior of the world? இவர் எப்படி உலகத்தின் இரட்சகர் என்று சொல்ல முடியும்? At that time, அந்த நேரத்தில் this song they are singing during Christmas, he says joy to the world. இந்த பாடலை கிறிஸ்துமஸ் காலத்தில் பாடுகிற பாடல் உலகத்திற்கு சந்தோஷம் என்கிற பாடல். Because the Lord is come. என்றால் தேவன் வந்தார். Did he come? அவர் வந்தாரா? Tell me your answer. பதில் சொல்லுங்கள். Did the Lord come? கர்த்தர் வந்தாரா? And then he says in the third verse, he rules the world with truth and grace and makes the nations prove the glories of his righteousness and wonders of his love. அவர் சத்தியத்தோடும் கிருபையோடும் இந்த உலகத்தை அரசாளுவார். அவருடைய நீதியின் மகிமை அது வெளிப்படுத்தப்படும் என்று. Did it happen? அது நடந்ததா? No. இல்லை. This is not the Christmas song. This is the song of the second coming. இது கிறிஸ்துமஸ் பாடல் அல்ல, இது இரண்டாம் வருகையின் பாடல். This is not the first coming song. This is the second coming. In other words, it's not the first Advent song, but the second Advent song. இது முதலாம் வருகையின் பாடல் அல்ல, இது இரண்டாம் வருகையின் பாடல். So we need to understand this is going to take place in the days to come. நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இந்த வார்த்தைகள் வரப்போகிற நாட்களில் நிறைவேற வேண்டிய காரியங்கள். This is the song that is written in chapter 20 of Revelation. இந்த பாடல்தான் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. So I told you that the there are three persons in God, three persons in the devil. கர்த்தருக்குள் திருத்துவமாக 3 பேரும் சாத்தானில் திருத்துவமாக 3 பேரும் இருப்பதாக சொன்னேன். God the Father, தேவபிதா, God the Son, தேவகுமாரன், God the Holy Spirit. தேவ பரிசுத்த ஆவியானவர். Yesterday Dr. Billy Graham's daughter was speaking last night. நேற்றிரவு டாக்டர் பில்லி கிராமின் குமாரத்தி பேசிக்கொண்டிருந்தால், மகள் பேசிக்கொண்டிருந்தால், very powerfully she said, மிகவும் வல்லமையாக அவர் சொன்னது, the Holy Spirit of God is the Lord Jesus Christ. பரிசுத்த ஆவியான தேவன்தான் இயேசு கிறிஸ்து என்று. Jesus came in the form of human man. இயேசு கிறிஸ்து மனிதராக அவதரித்து வந்தார். So when he went up, அவர் மேல் சென்ற பொழுது God's Spirit came down. தேவனுடைய ஆவி வந்தது. The Holy Spirit came down. பரிசுத்த ஆவி இறங்கி வந்தது. So Jesus Christ was there in the beginning. இயேசு கிறிஸ்து ஆதியில் இருந்தார். And he is the one who was leading them, guiding them. அவர்தான் அவர்களை வழி நடத்தி கொண்டு வந்தார். His Spirit was leading them. அவருடைய ஆவி அவர்களை வழி நடத்தி கொண்டு வந்தது. That means he is the triune God and they are not three different people. அப்படி என்றால் அவர் ஒரு திருத்துவ தேவன், அவர் 3 விதமான நபர்கள் அல்ல. It's very difficult for us to understand. இதை புரிந்து கொள்வது மிகவும் கடினமான காரியம். But very simple if you believe that. நீங்கள் விசுவாசித்தால் மிகவும் சாதாரணமான காரியம். His Spirit leads us and guides us. அவருடைய ஆவி நம்மை வழி நடத்துகிறது. God's Spirit takes the form of a human being. தேவனுடைய ஆவி
ஒரு மனித மாம்ச அவதாரத்தை எடுத்துக்கொண்டது. And then what happened? பிறகு என்ன நடந்தது? Paid the penalty for mankind. மனித ஜன்மத்திற்காக கிரயத்தை செலுத்தினார். That's the only way God could pay the penalty for mankind, because the man has to pay the penalty for man. ஏனென்றால் அந்த ஒரே வழியின் மூலமாக தான் தேவன் மனிதனுக்காக கிரயத்தை செலுத்த முடியும். ஏனென்றால் மனிதனுக்காக மனிதன்தான் பாவத்திற்கு கிரயத்தை செலுத்த வேண்டும். So in the Old Testament he said the Savior will come. பழைய ஏற்பாடில் இரட்சகர் வருவார் என்று சொன்னார். Who said? யார் சொன்னார்? Prophets said. தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள். How did they say? எப்படி சொன்னார்கள்? Through the Holy Spirit of God. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. The Spirit of Jesus, the Spirit of the Holy Spirit and the Spirit of God, all three spirits are the same. That means the living God is informing through these prophets that I will come down as a savior for you. இந்த தேவனின் ஆவியும் இந்த இயேசு கிறிஸ்துவின் ஆவியும் இந்த பரிசுத்த ஆவியானவரின் ஆவியும் இந்த மூன்று ஆவிகளும் ஒன்றான ஆவிகள். இந்த ஆவியானவர் தீர்க்கதரிசிகளிடம் நான் வரப்போகிறேன் என்று வெளிப்படுத்திக் கொண்டு வந்தார். So three different personalities of the same person, God. மூன்று விதமான குணாதிசயங்களை கொண்ட ஒரே தேவனின் மூன்று நபர்கள். Only God can do that. தேவன் மாத்திரமே அதை செய்ய முடியும். But Satan wants to imitate this. ஆனால் சாத்தான் இதை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்தான். So what did he do? அவன் என்ன செய்தான்? He also prepared three people. அவனும் மூன்று பேரை அவன் ஆயத்தம் பண்ணினான். Now this Satan, இந்த பிசாசானவன், who is this Satan? யார் இந்த சாத்தான்? What is the said in here in 20 chapter 1? 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறது? பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்பத்தை. There are four names. 4 பெயர்கள். For this Satan there are four names. சாத்தானுக்கு 4 பெயர்கள். Number 1, முதலாவது, it's a dragon. அது வலு சர்பம். That's very important. அது மிகவும் முக்கியம். So if you have a symbol dragon, you are having the symbol of the devil, the Satan. நீங்கள் இந்த வலு சர்பத்தின் நீங்கள் இந்த அடையாள சின்னத்தை ஏதாவது வைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் சாத்தானின் சின்னத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், தெரிந்து கொள்ளுங்கள். So be careful, don't keep anything in your house with that kind of symbol. இந்த டிராகன், இந்த சிம்பல், இந்த வலு சர்பத்தின் சின்னங்களை உங்கள் வீட்டில் வைத்துக் கொள்ளாதீர்கள். But the dragon, the devil wants you to worship that. ஆனால் இந்த வலு சர்பம் அதை நீங்கள் வழிபட வேண்டும் என்று விரும்புகிறான். And the second one is, இரண்டாவது, what is the second name? எந்த இரண்டாவது பெயர்? Old serpent. பழைய பாம்பு. So this is not a new serpent. இது ஒரு புதிய பாம்பு அல்ல. It's the old serpent. பழைய பாம்பு. This old serpent, where did he come? எங்கு வந்தான் இந்த பழைய பாம்பு? Huh? A Garden of Eden. ஏதேன் தோட்டத்தில் வந்தான். Can you see any snake speaking? Can you see any snake speaking? ஏதாவது பாம்பு பேசுவதை எப்பொழுதாவது பார்த்தீர்களா? Yesterday, day before yesterday, snake came here. நேற்றைய முன்னால் இங்கு ஒரு பாம்பு வந்தது. And Anugraha killed that snake. அனுகிரஹா அந்த பாம்பை கொன்று போட்டார். And Kumar saw that snake and they both killed it and then took it out. அதை கொன்று வெளியே எடுத்து போட்டார்கள். But that snake did not speak. ஆனால் அந்த பாம்பு பேசவில்லை. But then Kumar was saying, if you keep it here, that snake's mother will come. குமார் பிரதர் என்ன சொன்னாருன்னா, இதை இங்கே வைத்துக் கொண்டிருந்தால் அந்த பாம்பின் தாயார் இங்கு வரும் என்று. So better take it and throw it away. அதை எடுத்து போட்டு விடலாம் என்று சொன்னார். But the Garden of Eden, that old serpent which came, is not this kind of snake. ஆனால் ஏதேன் தோட்டத்தில் வந்த இந்த பழைய பாம்பு இப்படிப்பட்ட பாம்பு அல்ல. The devil itself came. இந்த பிசாசே இந்த பழைய பாம்பாக வந்தது. In the form of a snake it came. ஒரு பாம்பின் வடிவில் வந்தது. And the snake spoke to Eve first to deceive the mankind. இந்த பாம்பு ஏவாளிடம் முதலாவதாக பேசி பிறகு மனித வர்க்கத்தை வஞ்சித்து பாவத்தில் விழ செய்தது. And the third name is, மூன்றாவது பெயர் the devil. பிசாசு. Devil means dangerous person, isn't it? பிசாசு என்றால் ஒரு ஆபத்தான மனிதர்.
So whenever you say he's a devil, that means he's a dangerous person. யாராவது பார்த்து நீங்கள் பிசாசு என்றால் அவர்கள் ஆபத்தான மனிதர்கள் என்று சொல்லுகிறீர்கள். And the fourth name is Satan. நான்காவது சாத்தான். What do you say? Satan. சாத்தான். Some mothers, when they get angry with their children, what do? சிலர் பெற்றோர்களுக்கு அவர்கள் குழந்தைகள் மேல் கோபம் வந்தால் என்ன சொல்லுகிறார்கள்? Satan, Satan. சாத்தான் வந்து விட்டான் என்று சொல்லுகிறோம். So when you get angry, we tell that name. நாம் கோபப்படும் பொழுது அந்த வார்த்தையை சொல்லுகிறோம். So who is this Satan? யார் இந்த சாத்தான்? Now I want you to see that in Isaiah chapter 14. ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் இந்த சாத்தானை பற்றி பார்ப்போம். From verse 12 to verse 15. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை. ஏசாயா 14 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை. We will read these three verses together. மூன்று வசனங்களை four verses. We'll read responsively. நாம் இந்த நான்கு வசனங்களை மாறி மாறி வாசிப்போம். How art thou fallen from heaven, O Lucifer, son of the morning? How art thou cut down to the ground, which didst weaken the nations? For thou நான் hast said, வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களிலுள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், I will ascend above the heights of the clouds, I will be like the Most High. 15. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். To the sides of the pit, down to hell. Now we see here, நாம் இங்கு பார்க்கிறோம், he was one of the top angels. அவன் தூதர்களில் ஒரு சிறந்த ஒரு தேவதூதன் என்று பார்க்கிறோம். In other words, he was almost like their right hand to God. தேவனுக்கு ஒரு வலது பக்கத்தில் இருந்த ஒரு தேவதூதன் என்று சொல்லலாம். So God has given all power to that angel. அந்த தேவதூதனுக்கு எல்லா அதிகாரத்தையும் தேவன் கொடுத்திருந்தார். So with that power, அந்த அதிகாரத்தை கொண்டு what devil thought, அந்த பிசாசானவன் என்ன ஆலோசித்தான்? I'm only one step down this God. தேவனிடத்திலிருந்து ஒரே ஒரு படிதான் கீழே இருக்கிறேன். So he thought he can just get very close to him and become like him. அவன் எண்ணினான், நான் அந்த ஒரு படி மேல் சென்று தேவனை போல் நானும் மாறிவிடலாம் என்று எண்ணினான். That's what he thought. அதுதான் அவன் எண்ணினான். I will have my throne in that heavens. அந்த வானங்களில் எனக்கும் ஒரு சிங்காசனம் இருக்கும். See, if you are working under somebody, you have to obey. நீங்கள் ஒருவர் கீழ் வேலை செய்து கொண்டிருந்தால் அவருக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். If you are not working, you can have another throne, sit there and have all the power. You don't have to obey. நீங்கள் அங்கு வேலை செய்யாவிட்டால் நீங்கள் வேற ஒரு சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு அவருக்கு கீழ்ப்படிய தேவையில்லை. We can do whatever we like. நமக்கு பிடித்ததெல்லாம் நாம் செய்யலாம். That is called the independent nature. அதுதான் ஒரு சுயாதீனமான ஒரு சுபாவம். Now what we see here, இங்கே என்ன பார்க்கிறோம்? how do that nature comes? அந்த சுபாவம் எப்படி வருகிறது? You tell me. நீங்கள் சொல்லுங்கள். How do that nature comes? அப்படிப்பட்ட சுபாவம் எப்படி வருகிறது? Tell me. When the pride comes, நமக்குள் பெருமை வரும் பொழுது, listen carefully, கவனமாய் கேளுங்கள். when you are comfortable, when everything is nice, when you have the power, what happens? The pride comes into our heart. நமக்கு அனைத்தும் சுகமாக, நமக்கு அனைத்தும் ஒழுங்காக எல்லாம் இருக்கும் பொழுது நமக்குள் அந்த பெருமை வருகிறது. So when the pride comes, பெருமை வரும் பொழுது our thought life changes. நம்முடைய சிந்தனை வாழ்க்கை மாறும். The thought life saying, why I should do that? இந்த சிந்தனை வாழ்க்கை சொல்லும், நான் எதற்கு அவ்வாறாக செய்ய வேண்டும்? You tell some people, they will say, yes, I will do it.
சிலருக்கு இதை செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது சரி அப்படியே செய்கிறேன் என்று சொல்கிறார்கள். And we believe that they will do it. அவர்கள் அப்படி செய்வார்கள் என்றும் நம்புகிறோம். Then what happens? பிறகு என்ன நடக்கிறது? You come back and see they don't do it. நாம் வந்து பார்க்கும் பொழுது அவ்வாறாக அவர்கள் செய்யவில்லை. And they try to act as if they have not heard. அவர்கள் நாம் சொன்னதையே சரியாக கேட்காதவாறு நடிப்பார்கள். Or give some excuse. இல்லை என்றால் ஏதாவது சாக்கு போக்கு சொல்வார்கள். Why do they do that? எதற்காக அவ்வாறு செய்கிறார்கள்? Because the pride comes within the heart, and that pride makes them to forget and disobey. அவர்களுக்குள் ஒரு கர்வம், ஒரு பெருமை வந்து அவர்கள் யார் என்பதையே அவர்கள் மறந்து போக செய்து, அது மாத்திரமல்ல அவர்களுக்கு மேலுள்ள இந்த அதிகாரிகளின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் செய்கிறது. That pride brought this powerful angel down to this. அந்த பெருமைதான் இந்த வல்லமையான இந்த தேவதூதனை பாதாளத்திற்கு கொண்டு வந்தது. So this angel became, what happened? Satan. இந்த தேவதூதன் சாத்தானாக மாறினான். So that means அப்படி என்றால் no one can do anything against God. அப்படி என்றால் தேவனுக்கு எதிராக யாரும் எதுவும் செய்ய முடியாது. You may try but you cannot. நீங்கள் பிரயாசப்படலாம், இருந்தாலும் உங்களால் முடியாது. What will be the end of their split, the end of their condition? அவர்களுடைய முடிவு நிலை என்னவாய் இருக்கும்? The same condition as Satan. இந்த சாத்தானின் நிலைமை என்னவாய் இருந்ததோ அப்படிப்பட்ட நிலைமை தான் அவர்களுக்கும் இருக்கும். Now listen carefully. கவனமாய் கேளுங்கள். The Satan along with all his angels became the God's spirits became the evil spirits. இந்த சாத்தானோடு சேர்ந்து அவனோடு வந்த மற்ற தேவ தூதர்களும் தேவ ஆவியினால் இருந்த அந்த நல்ல ஆவிகள் இந்த கெட்ட ஆவிகளாக இந்த ஆவிகளாக மாறினது. Those who followed the devil, இந்த சாத்தானை பின்பற்றினவர்கள். in other words, instead of looking up to God, they were looking up to him and fell down along with him. இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டுமென்றால் தேவனை நோக்கி பார்ப்பதை விட்டுவிட்டு சாத்தானை நோக்கி பார்த்ததால் அவர்களும் கீழே தள்ளப்பட்டார்கள். So instead of realizing what Satan was doing wrong, they went along with the Satan to do that, and they also fell down. சாத்தான் செய்வது தவறென்று உணர்வதை விட்டு சாத்தான் செய்வதை பின்பற்ற தொடங்கினதால் சாத்தானுடைய கீழ் தள்ளப்பட்ட நிலைமைக்குள் அவர்களும் வந்தார்கள். So the Satan is a very powerful being. அதற்காக தான் இந்த சாத்தான் ஒரு வல்லமையான ஒரு தேவதூதன். Because billions of spirits are along with him working. ஏனென்றால் கோடிக்கணக்கான இந்த அசுத்தாவிகள் அவனோடு சேர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. And they want to see that this mankind is lost because they are created by this God. அவர்கள் பிரயாசப்படுவது தேவன் சிருஷ்டித்த இந்த மனித வர்க்கம் அழிந்து போக வேண்டும் என்று. Because God has put the soul, which is the everlasting soul, in the life of this man. அதற்கு ஏனென்றால் இந்த மனிதனின் சரீரத்திற்குள் ஜீவியத்திற்குள் தேவன் இந்த நிரந்தரமான ஆத்துமாவை வைத்திருக்கிறார். And the devil wants to see that all these people follow him, and he wants to have the biggest empire. ஏனென்றால் இந்த சாத்தான் இவர்கள் அனைவரும் அவனை பின்பற்றி அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ராஜரீகம் உண்டு பண்ண வேண்டும் என்று பிரயாசித்துக் கொண்டிருக்கிறான். That means there's a very big warfare between God and the devil. அப்படி என்றால் தேவனுக்கும் சாத்தானுக்கும் ஒரு பெரிய ஒரு யுத்தம். In 1 minute, in 1 second, God could have wiped him off. ஒரு நிமிடத்தில் ஒரு நொடியில் தேவன் நினைத்திருந்தால் அவனை ஒன்றுமில்லாமல் செய்திருக்கலாம். But he is allowing him. ஆனால் அவனை அனுமதித்துக் கொண்டிருக்கிறார். Why? ஏன்? Because his heavenly purpose is to build the kingdom of God through mankind. அவருடைய பரம நோக்கம் என்னவென்றால் தேவனுடைய ராஜ்யத்தை மனித வர்க்கத்தின் மூலமாக கட்ட வேண்டும் என்பதினால். And he did not want to use them like robots. அவர்களை ஏதோ இந்த இயந்திரங்களை போல பயன்படுத்தி கட்ட அவருக்கு விருப்பமில்லை. Like slaves. அவர்களை அடிமைகளை போல பயன்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட அவருக்கு விருப்பமில்லை. He wanted to build the kingdom of God by voluntarily choosing to suffer and work with him to build that kingdom, so that for eternity
they can enjoy. இந்த மனித வர்க்கம் சுயசித்தத்தோடு அவர்களுடைய விருப்பத்தோடு மனப்பூர்வமாய் பாடுகளை ஏற்று இந்த தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி நிரந்தரத்தில் அவரோடு வாசம் செய்து சந்தோஷப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். So listen carefully, this is a very very deep subject. தயவு செய்து கவனமாய் கேளுங்கள், இது ஒரு ஆழமான ஒரு தலைப்பு. இது It's not very easy. இது ஒரு சுலபமான காரியம் அல்ல. Now we see that Now- the Satan trying to create a triune devil. பாருங்கள், சாத்தான் ஒரு திருத்துவ பிசாசை உண்டு பண்ணுகிறதை பார்க்கிறோம். Now from where can he do it? எங்கிருந்து செய்ய முடியும்? He has to do it only with his followers. அவருடைய அவரை பின்பற்றுகிறவர்களே மத்தியில் இருந்துதான் அவர்களை உருவாக்க முடியும். Only one thing Satan cannot do. ஒரு காரியம் சாத்தானால் செய்ய முடியாது. He cannot create. அவனால் சிருஷ்டிக்க முடியாது. He cannot create anything from nothing. ஒன்றுமில்லாததிலிருந்து எதையும் அவனால் சிருஷ்டிக்க முடியாது. Only God can do it. தேவன் ஒருவர் மாத்திரமே அதை செய்ய முடியும். So he is trying to work on those, on the created ones, whether it is angelic forces or the human mankind. அதற்காக தான் சிருஷ்டிக்கப்பட்டவர்களை வைத்து அவனுடைய காரியங்களை சாதிக்க பார்க்கிறான். அது தேவ தூதர்களாக இருக்கட்டும், இல்லை என்றால் மனித வர்க்கமாக இருக்கட்டும், மனித ஜென்மமாக இருக்கட்டும். So now he has chosen a person who was following him அதற்காக தான் அவனை பின்பற்றுகிற ஒருவனை அவன் தேர்ந்தெடுத்தான். and gave him the human body. அவனுக்கு ஒரு மனித சரீரத்தை கொடுத்து, Maybe he was a person created by God who was lost and his spirit is with him and he is on the top of that evil spirit world. Can you tell it again? Sorry. Yeah. Maybe he was a human being அவன் ஒரு மனித ஜென்மமாய் இருந்திருக்கலாம். who rejected God, தேவனை புறக்கணித்தவனாய் இருந்திருக்கலாம். might have died மரித்திருக்கலாம். and joined the forces. they- I don't know, I'm not saying. Someone who has already been with him is now chosen as the Antichrist. சாத்தானோடு அவனுடைய சேனையில் குழுவில் இருந்த ஒருவனை தேர்ந்தெடுத்து அவனை அந்தி கிறிஸ்துவாக சாத்தான் உருவாக்கி இருக்கிறான். Now according to chapter 20 verse Revelation, he says he was, what did he see, number verse 4? 4ஆம் வசனத்தை பாருங்கள். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். No, I'm sorry. In Isaiah chapter 14, ஏசாயா 14ஆம் அதிகாரம். you see there, அங்க for நாம் thou hast said in thine heart, I will ascend. And then he says, what did he do? Thou shalt be brought down to hell, to the sides of the pit. Last. நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்கள் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். So that is the place where, that is his residence. அதுதான் அவன் வாசம் செய்கிற ஸ்தலம். From there he is coming out and doing all these things. அங்கிருந்து தான் அவன் வந்து இந்த காரியங்கள் எல்லாம் செய்து வருகிறான். Now listen carefully. கவனமாய் கேளுங்கள். Our God is in the heavenly place. நம்முடைய தேவன் வானங்களில் இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறார். Now where is Satan? சாத்தான் எங்க இருக்கிறான்? Down to hell, to the sides of the pit. அவன் அந்த பாதாள குழி, அந்த நரகத்தின் இடத்தில் இருக்கிறான். He is not in hell, அவன் நரகத்தில் இல்லை, but he is in the sides of that hell. அவன் அதன் அருகாமையில் இருக்கிறான். He has not put him inside the hell. இன்னும் அவனை நரகத்தில் தள்ளப்படவில்லை. He wanted to see what all he can play. அவன் என்னெல்லாம் செய்ய முடியும் என்று ஆலோசித்துக் கொண்டிருக்கிறான். Maybe we are not able to understand the heavenly mysteries in these things. இந்த காரியங்களில் பரலோக மர்மங்களை, சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள கூடாமல் இருக்கிறோம். So the Antichrist and the third person is like the prophets. He is trying to bring the Holy Spirit is the one who can reveal the things. That spirit has become a false prophet. அவன் இரண்டாவதாக அந்தி கிறிஸ்துவை உருவாக்கினதை போல மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவருக்கு இணையாக ஒரு
கள்ள தீர்க்கதரிசியை உருவாக்கி கொண்டு வந்து எப்படி பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை போதிக்கிறாரோ இந்த கள்ள தீர்க்கதரிசியை வைத்து அவன் பொய்யை சத்தியமாக போதித்துக் கொண்டு வருகிறான். So the Satan, the Antichrist and the false prophet. அதற்காக தான் சாத்தான், அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி. These are the three people. இதுதான் அந்த திருத்துவம். So when you come to the end of this great tribulation, நீங்கள் இந்த மகா உபத்திரவத்தின் முடிவில் வரும்பொழுது what God did, என்ன தேவன் செய்கிறார்? took the Antichrist who was very powerful and this false prophet who was going all around the world and making truth as lie and lie as truth into that hell fire. அவர் இந்த மிகவும் வல்லமையான அந்தி கிறிஸ்து, இந்த உலகத்தை ஆளுகை செய்து வந்த அந்தி கிறிஸ்துவையும் எடுத்து இந்த உலகமெங்கும் இந்த பொய்யை பிரஸ்தாபித்து கொண்டு வந்த கள்ள தீர்க்கதரிசியும் அந்த நரகத்தின் அக்கினியில் தள்ளினார். So hell is a place, it's burning all the time with brimstone. இந்த நரகம் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிற ஒரு இடம். So in that place, அந்த இடத்தில் there is no way to come out of that. அங்கிருந்து வெளிவர ஒரு வழியும் இல்லை. So once you are put there, then there is no way to come out. அங்கு நீங்கள் தள்ளப்பட்டால் அங்கிருந்து வர வாய்ப்பே இல்லை. And will there be any death in that place? அங்கு மரணம் இருக்குமா? No death. மரணமே இல்லை. Suppose the fire gets on us. நம்ம மேல் அந்த தீ வரும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். So many times people get the victims, you cannot even look at them. It's so dreadful to see the people who are burned and they are suffering with pain. பாருங்கள், தீ விபத்தில் காயப்பட்டவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர்கள் அந்த வலியினால் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள். What will we say? என்ன சொல்லுவோம்? When you look at them, அவர்களை பார்க்கும் பொழுது it's better they die. அவர்கள் மரிப்பதே நலம் என்று சொல்கிறோம். Because once for all that pain will go. ஏனென்றால் அந்த வலி ஒரே முறையாக சென்றுவிடும். But in this hellfire, ஆனால் இந்த நரக அக்கினியில் it will never go. அது போகவே போகாது. Your soul will not die, but it will be in that fire, hellfire, all through the ages. உங்கள் ஆத்மா நிரந்தரமாக அது காலகாலமாக அந்த நரக அக்கினியில் அவதிப்பட்டு கொண்டே இருக்கும். So the mankind is thinking, oh, this is all story, it will not happen. மனித வர்க்கம், மனித ஜென்மம் என்பது இதெல்லாம் கட்டுக்கதை, இது உண்மை அல்ல என்று. But it is revealed in God's word. ஆனால் இவையெல்லாம் கர்த்தருடைய வசனத்தில் வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள். God told Noah that I'm going to send the flood and it will wipe away the whole earth, and people did not believe. கர்த்தர் நோவாவிடம் நான் ஒரு பெரிய வெள்ளத்தை அனுப்பி மனித ஜென்மத்தையே அழிக்க போகிறேன் என்று சொன்ன பொழுது மனித ஜென்மத்தார் அதை நம்பவில்லை. What happened? என்ன நடந்தது? The whole earth, except those who were in that ship, in that boat, died. அந்த பேழையில் இருந்தவர்களை தவிர மற்றவர்கள் அனைவரும் அழிந்து போனார்கள். So now we see here, these two people are the first residents of this hellfire. இந்த இருவர்தான் முதலாவதாக இந்த நரக அக்கினியில் சென்று வாசம் செய்கிறவர்கள். Now God has come down. தேவன் இறங்கி வந்தார். Without using any armory, any equipment, God has destroyed the armies of this powerful enemy, the Antichrist. எந்த ராணுவ இயந்திரங்களையும் பயன்படுத்தாமலேயே இந்த சாத்தானின் இந்த சேனைகளை தேவன் தோற்கடித்தார். We saw the blood and the flesh in that 200 miles in this Armageddon war. இந்த அர்மகெதோன் யுத்தத்தில் அந்த தோல்வியுற்று 200 மைல்கள் தூரத்திற்கு எப்படி இந்த மாம்சமும் இரத்தமும் பிணங்களும் சிதறி கிடப்பதை நாம் பார்த்தோம். Now what is happening? இப்பொழுது என்ன நடக்கிறது? God is establishing a kingdom. தேவன் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார். Where is he going to establish? எங்கு ஸ்தாபிக்க போகிறார்? On this earth. இந்த பூமியின் மேல். Which is the capital city? அதனுடைய தலைநகரம் எது? Jerusalem. எருசலேம். Where he was crucified, there he wants to establish his headquarters.
எங்கு அவர் சிலுவையில் அறையப்பட்டாரோ அங்கு அவருடைய ஒரு தலைநகரமாக அவர் ஸ்தாபிக்க விரும்புகிறார். And God's word says, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, in these 1000 years, இந்த 1000 வருஷங்கள் we are going to have peace on earth. இந்த உலகத்தில் சமாதானம் உண்டாகும். And all that you sang will become a reality. நாம் பாடினதெல்லாம் அந்த காலத்தில் நிஜமாக நிறைவேறும். That's called a millennium. அதுதான் 1000 ஆண்டு அந்த வருஷம், அந்த அரசாங்கம் என்று சொல்கிறோம். Millennium means 1000 years. That's all, 1000 years. மில்லினியம் என்றால் 1000 வருஷம். Now, devil is trying to confuse people, Christians, theologians, about this word millennium or about this 1000 years. இந்த 1000 வருஷத்தை பற்றி சாத்தானானவன் தேவனுடைய ஜனத்தாரையும் விசுவாசிகளையும் வேதாந்த சாஸ்திரிகளை கூட குழப்ப பார்க்கிறான். You know, some people think that 1000 years reign is now going on. சிலர் எண்ணுகிறார்கள் அந்த 1000 வருஷ கால அரசாங்கம் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று. They said Jesus will not come to this earth in that human body. அவர்கள் சொல்வது இயேசு கிறிஸ்து இந்த மனித உடலில் மறுபடியும் வரமாட்டார் என்று. He is God, so he won't come. அவர் ஒருமுறை சென்று விட்டார், மறுபடியும் வரமாட்டார். So, for 1000 years there will be peace. ஆனால் 1000 ஆண்டு சமாதானம் இருக்கும். This is not the truth. இது சத்தியம் அல்ல. Jesus said, I will come down. Behold, I come quickly. அவர் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னார். அவர் மறுபடியும் வருவார். Prepare to meet thy God. நீங்கள் தேவனை சந்திக்க ஆயத்தமாயிருங்கள். So this is what God's word tells us again and again, asking us to prepare ourselves for that great day when he is going to come down to establish the kingdom. அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரப்போகிற அந்த நாள் சீக்கிரமாய் வரப்போவதால் தேவனுடைய வசனம் நமக்கு எச்சரிக்கிற காரியம், அவரை சந்திக்க அந்த நாளை எதிர்பார்க்க நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். Now you listen carefully. கவனமாய் கேளுங்கள். Peace, சமாதானம், very good health. நல்ல சுகம், ஆரோக்கியம். That means அப்படி என்றால் no virus. கிருமி இல்லை. No corona, no virus. கரோனா வைரஸ் இல்லை. Any virus. எந்த வைரஸும் எந்த கிருமியும் இல்லை. No bacteria. எந்த பாக்டீரியாவும் இல்லை. God will keep his people in good health and strength. தேவன் அவருடைய ஜனத்தாரை நல்ல ஆரோக்கியத்துடனும் நல்ல பலத்தோடனும் வைத்துக் கொள்வார். And then thirdly, மூன்றாவதாக there will be prosperity. நல்ல செழிப்பு உண்டாகும். That means அப்படி என்றால் the prayer that many people pray, Lord bless me, bless me, bless me, you are not blessed enough, but that blessing will be amazing. Everywhere we will be seeing the blessing of God. ஏனென்றால் நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனை ஆசீர்வதியும் 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 என்று ஜெபிக்கிறோம். ஆனால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அன்று வரப்போகிற ஆசீர்வாதங்களுக்கு ஒப்பானதல்ல. ஏனென்றால் அன்று நிஜமாகவே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உலகமெங்கும் பிரஸ்தாபமாய் வெளியரங்கமாய் தெரியும். Today, இப்பொழுது if you plant, you have to wait. நீங்கள் ஒன்றை நீங்கள் நடுவீர்கள் என்றால் அதற்காக காத்திருக்க வேண்டும். Some for 3 months, some for 6 months, some for even a year. நீங்கள் சிலவற்றிற்காக 3 மாதம், ஒரு வருடம், சில வருடங்களாக காத்திருக்க வேண்டும். 6 மாதம், 1 வருடம், 6 மாதம், 1 வருடமாக காத்திருக்க வேண்டும். to see the fruit. அப்பொழுதுதான் நாம் கனியை எதிர்பார்க்க முடியும். But those days, ஆனால் அந்த காலத்தில் on one side they will be tilling and planting. ஒரு பக்கம் அவர்கள் உழுது கொண்டு அதை செடிகளை நட்டு கொண்டு வருவார்கள். The other side, இன்னொரு பக்கத்தில் they will be reaping the fruit. அந்த கனியை அவர்கள் அறுவடை செய்து கொண்டு And வருவார்கள். as they go to that side, this side, again these people will be reaping and they will be planting. அந்த அறுவடை செய்து முடிப்பதற்கு முன்பதாகவே இன்னொரு பக்கம் மறுபடியும் உழுது கொண்டு அந்த செடியை அந்த விதையை அவர்கள் நட்டுக்கொண்டே வருவார்கள். இன்னொரு பக்கம் கனியை அறுவடை செய்து கொண்டே வருவார்கள். Today, இன்று if you have a tomato plant or some vegetable plant in our homes, when we reap it, we are so happy to see those few fruit that comes. நாம் ஒரு தக்காளி செடியோ இல்லை என்றால் வேற ஏதாவது காய்கறி செடியோ நம்முடைய அந்த தோட்டத்தில் விளைய வைத்தால் அதிலிருந்து கனி வரும்பொழுது நமக்கு எவ்வளவோ சந்தோஷம். That day,
ஆனால் அந்த காலத்தில் Every day you can plant, every day you can reap. ஒவ்வொரு நாளும் நாம் விளைச்சல் செய்யலாம், ஒவ்வொரு நாளும் அதனுடைய கனியை காணலாம். This is what God is going to do. இதுதான் தேவன் செய்ய போகிற காரியம். That means the prosperity, there will be no lack for food, there will be no lack for anything in this. ஏனென்றால் அன்று ஒன்றிற்கும் குறைவுபாடு இருக்காது, மிகவும் செழிப்பாய் இருக்க போகிற காலங்கள். So when the devil comes, when the devil is there, when the evil is there, it will not be seen. ஏனென்றால் இந்த சாத்தான் பிசாசு இருக்கும் பொழுது இந்த காரியங்கள் காணப்படாது. When the evil is there. இந்த தீங்கானது பொல்லாத காரியம் இருக்கும் பொழுது. So when this is removed, then you will see that. எப்பொழுது இந்த பொல்லாங்கு, இந்த தீங்கு, இந்த பொல்லாதவன் அகற்றப்படுகிறானோ அப்பொழுது இவைகள் காணப்படும். That's why the last enemy, who is that last enemy here? அதற்காக தான் இந்த கடைசி சத்துரு யார்? Satan. சாத்தான், Devil. பிசாசு, That old serpent. அந்த பழைய பாம்பு, That Lucifer. அந்த லூசிபர், He is bound. அவன் கட்டப்படுகிறான். Now you see, he is so powerful. அவன் எவ்வளவோ வல்லமையானவன். He is thinking, nobody can touch me. என்னை யாரும் தொட முடியாது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். God himself had to come down to take me. என்னை சந்திக்க தேவனே அவர் இறங்கி வர வேண்டியதாக But I இருந்தது. can fight. என்னால் போராட முடியும். That's what he is thinking. அதுதான் அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான். But God's word says, ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, I saw an angel ஒரு தூதன் come down இறங்கி வருவதை பார்த்தேன் from heaven. வானத்திலிருந்து. Chapter 20 verse 1. 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். He says, he is come down with a key for the bottomless pit and a great chain. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியிலும் தன்னை கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். An ordinary angel. ஒரு சாதாரண தேவதூதன். What is he doing? என்ன செய்கிறான்? Now he is catching. அவன் பிடிக்கிறான். He laid hold on this person. இந்த சர்பத்தை, இந்த சாத்தானை அவன் பிடித்து, And with this chain he bound him. இந்த சங்கிலியால் அவனை கட்டி வைத்து, And then cast him into this bottomless pit. அந்த பாதாளத்திலே அவனை தள்ளி, And shut him in. அதில் அவனை அடைத்து, And then what did he do? பிறகு என்ன செய்கிறான்? Locked. அவனை அதில் பூட்டி, And then put a seal. அதன் மேல் முத்திரை போட்டான். Listen carefully. கவனமாய் கேளுங்கள். The devil tried to do all this for Jesus Christ. சாத்தான் இவைகளையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் செய்தான். All what God is going to do, he thinks that I have already done it. தேவன் என்ன செய்ய நினைக்கிறாரோ அவன் நினைக்கிற காரியம் இவையெல்லாம் நான் செய்து விட்டேன் என்று. So when Jesus died இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது on the cross, சிலுவையில், that body nobody bothered. அந்த சரீரத்தை பற்றி ஒருவரும் கவலைப்படவில்லை. Then somebody has to come and take it. பிறகு யாரோ வந்து எடுத்துக்கொண்டார்கள். Then they have to go and bury it. அவர்கள் சென்று அடக்கம் செய்ய வேண்டும். But then they realized, oh, this man said he will rise again. பிறகு அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள், இவர் மறுபடியும் எழும்புவேன் என்று சொன்னாரே. So that's why they put a big stone. அதற்காக தான் ஒரு பெரிய கல்லை அதன் வாசலில் தள்ளினார்கள். And then put a seal upon that. அதன் மேல் முத்திரை போட்டார்கள். They thought he cannot raise. இப்படி எல்லாம் செய்தால் அவரால் உயிர் தெழ முடியாது என்று எண்ணினார்கள். They thought he cannot raise. சாத்தான் எண்ணினான் அவரால் எழும்ப முடியாது. I have kept my people there. என்னுடைய ஜனத்தை வைத்திருக்கிறேன், காவல் வைத்திருக்கிறேன். Now he is dead and gone. அவர் மரித்து இல்லாமல் போனார். He knows that God has sent his only begotten son. அவனுக்கு தெரியும் தேவன் ஒரே பேரான குமாரனை அனுப்பி இருக்கிறார் என்று. He knows that he was dying there for mankind. அவர் மனிதனுக்காக மரித்தார் என்று. If he dies and if he doesn't rise again, அவர் மரித்து மறுபடியும் எழாவிட்டால் nobody will believe that gospel. யாரும் அந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்க மாட்டார்கள். That's why I put a stone or put a seal. அதற்காக தான் ஒரு கல்லை வைத்து அதன் மேல் முத்திரையும் போட்டான். But what happened? என்ன நடந்தது? Lechinadura samadhi. You know that song? Huh? You know that song? Nobody knows. He raised up from that what? Cemetery. அந்த கல்லறையிலிருந்து அவர் உயிர் தெழுந்தார். So we see that on the third day he rose again. பாருங்கள், மூன்றாம் நாள் அங்கிருந்து அவர் உயிர் தெழுந்தார். What happened? என்ன நடந்தது? That stone was moved. அந்த கல் தள்ளப்பட்டது. With what power that was moved?
எந்த வல்லமையினால் அது தள்ளப்பட்டது? Not with man's power, மனிதரின் வல்லமையால் அல்ல, with the resurrection power of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் அந்த கல்லறை மூடின கல் தள்ளப்பட்டது. So he was able to rise up again. அவர் மறுபடியும் எழும்ப முடிந்தது. Now we see here, இங்கு பார்க்கிறோம், the devil will be put, இந்த சாத்தான் இங்கு தள்ளப்படுவான். maybe he will try to come out. அவன் வெளிவர முயற்சி செய்யலாம், He cannot come out. ஆனால் அவனால் வெளிவர முடியாது. For 1000 years, 1000 காலம், until the last part of that 1000 years, அந்த 1000 காலம் முழுமையாக நிறைவேறும் வரை the last part, at that time, he will have to be there. அப்பொழுதுதான் அந்த முடிந்த In பிறகு, other words, unless God releases him, he cannot come out. தேவன் அவனை அதிலிருந்து வெளிவிட்டால் தவிர அவனால் வரவே முடியாது. So he does not have the resurrection power. அவனிடம் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இல்லை. He is not dead, he is still alive, but he cannot come out. அவன் மரிக்கவில்லை, அவன் உயிரோடு தான் இருக்கிறான், ஆனாலும் அவனால் அந்த பாதாள குழியிலிருந்து வெளியே வர முடியாது. Now that's what we see here. அதை தான் நாம் இங்கு பார்க்கிறோம். Now you see here, the devil is trying to reveal himself on this earth in many ways. பல விதங்களாக பிசாசானவன் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு வருவதை பார்க்கிறோம். As millions of gods. பல லட்சக்கணக்கான தேவர்களாக தம்மை வெளிப்படுத்திக் கொள்கிறான். But the living God is only one. ஆனால் ஜீவனுள்ள தேவனோ அவர் ஒருவரே. But he wants people to worship those images and wants you to believe that that's God. ஆனால் பிசாசானவனுக்கு நீங்கள் அந்த விக்கிரகங்களை தேவனாக வணங்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறான். But ஆனால் those who found the living God, ஜீவனுள்ள தேவனை தெரிந்து கொண்டவர்கள், they come, run and worship him in spirit and in truth, that living God. அவர்கள் அந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க, ஆவியுடனும் உண்மையுடனும் ஆராதிக்க ஓடி வந்து அவருடைய சமூகத்தில் ஆராதிப்பார்கள். So when the devil is put inside, இந்த சாத்தான் அந்த பாதாள குழியில் வைக்கப்பட்ட பிறகு, and all those people who belong to him are already destroyed. They're dead. தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும், all those who belong to the devil, சாத்தானை சார்ந்த அனைவரும் அழிக்கப்பட்டார்கள். so they die. மரித்து விட்டார்கள். So only those who belong to God will be living. தேவனை சார்ந்தவர்கள் மாத்திரமே அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். That's why he is going to establish his kingdom on this earth. அன்று இந்த உலகத்தில் அந்த ஜனத்தாரோடு தேவன் அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார். So when he comes down, அவர் இறங்கி வரும் பொழுது every knee shall bow. எல்லா முழங்காலும் முடங்கும். I just want to read two verses and then close. 2 வசனங்களை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். Philippians பிலிப்பியர் chapter 2. 2ஆம் அதிகாரம். Philippians பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். verses 10. Yeah, verses 10 and 11. 10-11 வசனங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10-11. இயேசுவின் நாமத்தில், everybody read it please. அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். That at the name இயேசுவின் of நாமத்தில் Jesus, வானோர் every பூதலத்தோர் knee should பூமியின் bow. கீழனோருடைய Things in முழங்கால் heaven, யாவும் things முடங்கபடிக்கும். on earth, பிதாவாகிய things under the தேவனுக்கு earth. மகிமையாக And இயேசு tongue கிறிஸ்து should confess that Jesus கர்த்தர் Christ என்று is Lord, to the நாவுகள் glory யாவும் of அறிக்கை God பண்ணும்படிக்கும் the எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். This is what is going to happen on this earth. இந்த பூமியின் மேல் இதுதான் நடைபெற போகிறது. So when he comes down, அவர் இறங்கி வரும் பொழுது every knee shall bow. எல்லா முழங்காலும் முடங்கும். Today you can destroy the churches. இன்று சபைகளை நீங்கள் அழித்து விடலாம். You can kill the people of God. கர்த்தருடைய ஜனத்தாரை கொன்று போடலாம். But on the day, அந்த நாளில் they will be with him. அவரோடு இருப்பார்கள். And they will see every knee bowing down before the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக எல்லா முழங்காலும் முடங்குவதை பார்ப்போம். All our problems will be solved for those 1000 years, and the people will live longer. எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். அந்த 1000 காலத்தில்
ஜனங்களுடைய அந்த ஆயுசு காலமும் நீண்டதா இருக்கும். Today, people are 70 years, 80 years, 90 years. Oh, he's living for Lord. God has given him grace. That's what we say. யாராவது 70 80 90 ஆண்டுகள் வாழ்ந்து விட்டால் நாம் நினைக்கிற காரியம், இத்தனை ஆண்டுகள் வாழ்கிறார்கள், தேவன் மிகவும் கிருபையாக ஆயுசு காலத்தை அவர்களுக்கு நீட்டித்திருக்கிறார் என்று. Everybody wants to live for 100 years. அனைவருக்குமே 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்ற ஆசை. Some people think we can live for 120 years. சிலர் எண்ணுவது 120 வருடம் கூட நான் வாழ முடியும் என்று. I have known people who will say, I will live for 120 years. எனக்கு தெரியும் சிலர் சொல்லுகிறார்கள், நான் 120 வருடம் வாழுவேன். So somebody dies at 106, 103, 108 is the oldest people on this earth. இந்த உலகத்திலேயே மிகவும் முதிர்ந்தவர்கள் 103 107 இந்த வயதுகளில் மரித்தவர்கள். During the millennium, 1000 years reign. இந்த 1000 அந்த வருஷ காலத்தில் If you die at 100 years, நீங்கள் ஒரு 100 வருடத்தில் மரிப்பீர்கள் என்றால் what they will say? என்ன சொல்வார்கள்? Oh, the child died. ஓயோ, சிறுவன் மரித்து விட்டானே. That means அப்படி என்றால் 100 years is very young. 100 வருடம் மிகவும் சிறிது. Somebody said in the theological sections, they will live for 700 years, 800 years, 900 years, even till the Lord closes down. இந்த வேதாந்த சாஸ்திரிகள் அவருடைய படிப்பில் சிலர் சொல்லுவது, அந்த 1000 வருஷ காலத்தில் சிலர் 600 700 800 வருடங்கள் கூட வாழ்வார்கள் என்று. Because everything will be comfortable. ஏனென்றால் எல்லாம் சுகமா இருக்கும். When you have no virus, when you have no heart problem, no blood pressure, no diabetes, you can live, isn't it? You can eat anything and you can live. ஏனென்றால் வியாதிகள், கிருமிகள் எந்த காரியங்களும் இல்லாததால் நாம் சுகமாக நீண்ட காலம் வாழலாம். Whatever you eat, you can digest. என்ன நாம் சாப்பிட்டாலும் அது நமக்கு டைஜஸ்ட் ஆகும். The lazy people will not be there. ஆனால் சோம்பேறிகள் அந்த காலத்தில் இருக்க மாட்டார்கள். If they are there, அந்த காலத்தில் அவர்கள் இருந்தால், that rebellious spirit is within them, அவர்களுக்குள்ள இந்த முரட்டாட்டமான அந்த சுபாவம், their end will come. அவருடைய முடிவு வரும். So even in 1000 years time, இந்த 1000 வருஷ காலத்தில் கூட these believers children, இந்த விசுவாசிகளின் பிள்ளைகள், they will have the same nature. அவர்களுக்கு அதே சுபாவம் இருக்கும். What nature? என்ன சுபாவம்? Sinful nature. பாவ சுபாவம். And with that nature, அந்த பாவ சுபாவத்தோடு they can rebel against God. தேவனுக்கு எதிராக முரட்டாட்டம் செய்யலாம். So those days also, அந்த காலத்தில் கூட slowly as the days go by, காலங்கள் கடந்து செல்ல the sin will increase. Sin will increase. பாவம் அதிகரிக்கும். The pride. இந்த கர்வம், Yeah, that is the root of everything. எல்லாவற்றிற்கும் வேறானது அதுதான். And that will make you to do everything that is against God and God's plan and God's purpose. தேவனுடைய சட்ட திட்டங்களுக்கு, நோக்கங்களுக்கு எதிராக பாவம் செய்ய வைப்பதே நமக்குள் இருக்கிற பெருமைதான். So at that time, அந்த காலத்தில், when the end days, God will release this devil from that pit. Go and do your work and take your people. Let them go to hell. அந்த காலத்தில், இந்த 1000 கால அந்த வருஷத்தின் முடிவில் இந்த சாத்தானை அவர் விடுதலையாக்கி, நீ சென்று உன்னுடைய ஜனத்தாரை எடுத்துக்கொண்டு செல் என்று சொல்வார். So gospel will be preached at that time also. அந்த காலத்தில் கூட சுவிசேஷம் அறிவிக்கப்படும். Today also we are preaching the gospel. இன்று கூட நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். Every believers and their family, their children are not following. ஒவ்வொரு விசுவாசியாரும் அவருடைய குடும்பத்தாருடைய பிள்ளைகள் தேவனை பின்பற்றுவதில்லை. Some follow, some don't follow. சிலர் தேவனை பின்பற்றுகிறார்கள், சிலர் தேவனை பின்பற்றுவதில்லை. But the choice is not the parents, but is the individuals. ஆனால் இந்த தீர்மானம் செய்வது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய முடியாது, தனிப்பட்ட நபரே அவர்கள் தீர்மானம் செய்ய வேண்டும். That's why young man, young girl, young lady, God is speaking to you. அதற்காக தான் வாலிப சகோதரரே, சகோதரியே,
தேவன் இன்று உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Whatever God's word says, it's going to happen. தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அது நிஜமாக நடைபெறும். If you humble yourself, நீ உன்னை தாழ்த்தி கொண்டால், if you surrender your life to God, உன்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தால், God's life will come within you. தேவனுடைய ஜீவன் உனக்குள் வரும். And I am come that they might have life and might have it abundantly. நான் வந்ததே அவர்கள் ஜீவனை பெற்றுக்கொள்ள, அந்த ஜீவனை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளவே So வந்தேன். God wants to give you the abundant life today. அதற்காக தான் தேவன் அந்த பரிபூர்ணமான ஜீவனை தர விரும்புகிறார். So rejecting or accepting is your problem. புறக்கணிப்பதோ ஏற்றுக்கொள்வதோ அது உங்களின் தீர்மானத்தில் உண்டு. Your behavior will show whether you have truly accepted or you are only making a mockery of God. உங்களுடைய நடைமுறை அந்த காரியங்கள் நிஜமாகவே நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா இல்லையா என்று காண்பிக்கும். Or it will show your mockery of God's word. நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை ஏளனம் செய்கிறீர்களா என்று காண்பிக்கும். Because God is giving you the privilege to hear everything. ஏனென்றால் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற ஸ்லாக்கியத்தை அனைவருக்கும் தேவன் தந்திருக்கிறார். This privilege is not given to all the people in this world. இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் இந்த வசனத்தை கேட்கிற ஸ்லாக்கியம் கொடுக்கப்படவில்லை. You are a loving God for us. ஆனால் தேவன் நமக்கு ஒரு அன்புள்ள தேவனாய் இருக்கிறார். May the Holy Spirit of God help us. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவுவாராக. Shall we pray? ஜெபம் செய்வோம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, நல்ல வேலைக்காக நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஒரு நாள் ஆண்டவரே வந்து ஆண்டவரே உமக்கு எதிராக யுத்தம் செய்கிறவர்களை தேவ வசனம் என்கிற அந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தால் ஆண்டவரே உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற அந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தால் நீர் அழித்து போடுவீர் ஆண்டவரே. அழித்து போட்டு உம்முடைய ஆண்டவரே ராஜ்யத்தை ஸ்தாபிப்பீர் ஆண்டவரே. அப்பொழுது சாத்தான் ஆண்டவரே பிசாசு ஆண்டவரே பழைய பாம்பு எனப்படுகிற ஆண்டவரே வலு சர்ப்பம் எனப்படுகிறவனை ஆண்டவரே நீர் ஆண்டவரே சங்கிலியால் கட்டி பாதாளத்தில் தள்ளிவிடுவீர். 1000 ஆண்டு காலம் ஆண்டவரே சமாதானத்தாலும் செழிப்பாலும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே அரசாங்கம் இன்று ஆண்டவரே எருசலேமிலிருந்து நடைபெற போகிறது. இதை ஆண்டவரே நாங்கள் பார்க்க போகிறோம். ஆண்டவரே இந்த வசனத்திற்காக நன்றி. உம்மை சந்திக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்க உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. ஆமாண்டவரே, இன்றைய ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொண்டு உம்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளையாக வாழ உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. ஏனென்றால் நாங்கள் என்று உயிரோடு இருப்போம் என்று மரிப்போம் என்று எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. அதனால் உங்களை சந்திக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்க உதவி செய்யுங்கள். எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென். If you are a child of God, நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளை என்றால் during that 1000 years reign, அந்த 1000 ஆண்டு காலம் அரசாங்கத்தில் you will also be reigning along with Jesus. தேவனோடு இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து நீங்களும் ராஜரீகம் பண்ணுவீர்கள். Next week we will see how we will reign and what responsibility God will give us. நாம் எப்படி இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து ராஜரீகம் பண்ணுவோம், இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்க போகிற அந்த பொறுப்புகளையும் நாம் பார்ப்போம். Don't forget to come next Sunday. Come on time, then we can go on time. நேரத்திற்கு வாருங்கள், நேரத்தோடு முடித்து நேரத்தோடு செல்வோம். அன்புள்ள ஆண்டவரே, காலை நேரத்திலிருந்து இதுவரை நீர் எங்களை காத்தீர். உம்மை ஆராதிக்க கிருபை செய்தீர். உம்முடைய மேஜையில் பங்கு பெற உதவி செய்தீர். உம்முடைய வார்த்தையை கேட்க உம்முடைய கிருபையை கொடுத்திருக்கிறீர். எங்களுக்கு உடைய வார்த்தை புரியும்படி நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அந்த வார்த்தையை அறிந்து கொண்டு அந்த வார்த்தையை நாங்கள் எங்களுடைய ஜீவியத்தில் சீரியஸாக எடுத்துக்கொண்டு எங்களுடைய ஜீவனுள்ள ராஜாஜி ராஜனுக்காக நாங்கள் வாழ, அவரில் நாங்கள் வளர, அவருக்கென்று எங்களுடைய ஜீவியத்தை அர்ப்பணிக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இங்கு வந்து உங்களுடைய காணிக்கை கொடுத்திற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அவர்களுடைய தேவைகளை சந்தியும். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். உங்களுடைய ஆசீர்வாதங்களால் எங்கள் நிரப்பி அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வராதவர்களுக்கு உங்களுடைய ஆலயத்தின் உண்மையை அவர்களுக்கு காட்டி அவர்கள் வரும்படி நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சண்டே கிளாஸ்லேயும் யூத் மீட்டிங்லேயும் மென்ஸ் ஃபெலோஷிப் விமென்ஸ் ஃபெலோஷிப் நீரே இருந்து அவர்கள் பிளான் பண்ணும் பொழுது உங்களுடைய ஞானத்தை கொடுத்து தைரியமாய் உமக்கென்று ஜீவிக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய ஆசீர்வாதங்களாய் நிரப்பி
ஒவ்வொருவரையும் உடைய பிரசன்னத்தால் இங்கிருந்து எங்களை கொண்டு போக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சகோதரி செல்வி கணேஷ் அவருடைய குடும்பத்தை நீர் காத்தீர். பயந்தோம், ஆனால் எதுவும் இல்லாத அவர்களுக்கு வேண்டிய இளைப்பாறுதலையும் கொடுத்து பத்திரமாய் உடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய பெரிய சகோதரிகளை நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம், வயதானவர்களை ஞாபகப்படுத்துகிறோம். ஒவ்வொருவர்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளும் சந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த சின்ன ஜெபத்தை எங்களுடைய அருமையான இயேசு கிறிஸ்து மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Now may the grace of our Lord Jesus Christ, the love of the Father, fellowship of the Holy Spirit be with us all now and forevermore. ஆமென்.